சில ஜனங்களுக்கெல்லாம் உணர்வே இல்லை, தான் தப்பு பண்றாங்க, ஆனா இது தப்புன்னு சொல்லி உணர்வே இல்லை. அந்த கேட்டகரியில தான் நீங்க இருக்கு. நான் சில எடுத்துக்காட்ட சொல்றேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரம் என்று கேட்டாள். பாருங்க, ஒருத்தரோட தலையை கேட்கிறாங்க. அந்த பிள்ளைக்கும் உணர்வு இல்லை, பிள்ளை இடத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய தாய்க்கு உணர்வு இல்லை. கொலைங்கிறது பயங்கரமான ஒரு பாவம், கொடூரமான செயல். சாத்தாதான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவன் உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கிடுவான். நீங்க ஒருத்தவங்களுக்கு வைராக்கியத்தை வச்சு ஏசுறீங்க. சிலர்லாம் சில நல்ல காரியம் நடக்க முடியாதவன்னு பக்கத்திலே இருந்து அவன் நல்லவனா இருந்தா கூட குடிக்காரன் சொல்லி விட்டுருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, மகா பெரிய பாவம் அப்படின்னு. இங்க நீங்க பாருங்க, ஒருத்தருடைய தலையை கேட்கறது அது கொலை. அந்த எண்ணமே இல்லை, உணர்வு இல்லாத தன்மை. 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 51 53 வரை. ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்யப்படின நோபாத்தின் குமாரன் எரேபயாமின் வழியிலும் நடந்து. போதும். இங்க பாருங்க, ஒரு ராஜா தன் தகப்பன் எப்படின்னு தெரியும். ஆளு கொஞ்சமும் சரியில்லை, கொலகாரன், வஞ்சி தடுக்கூடிய தாய், எல்லாம் மந்திரவாதம் உள்ள ஒரு பொம்பளை, விக்கிரகாரம், இது எல்லாம் தெரிஞ்சும் அந்த வழியில தான் அவனும் நடக்கிறான். இப்ப நீங்களும் அப்படிதான் நடக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பாக்குறீங்க, அவங்க பண்ற எல்லா தப்பும் நீங்களும் பண்றீங்க. மனுஷனுக்கு உணர்வு இல்லை. கேட்டா விசுவாசிங்கிறீங்க, கேட்டா கிறிஸ்தவங்கிறீங்க, ஆனா ஒரு அனுபவமும் கிடையாது. உணர்வு இல்லாத ஒரு நிலைமை. ரசிக்கப்படாத ஜனங்கள் பக்கத்தில் உள்ள புறஜாதியில் அவங்க என்ன சண்டை போடுவாங்க, நீங்க அதே சண்டை நீங்களும் போடுறீங்க. அவங்க போய் சொல்லுவாங்க, அதே இது இங்கேயும் இருக்கு. அவங்களுக்குள்ள எல்லா பாவக்கரிகள் இங்கேயும் இருக்கு. அதே வழியில தான் நடந்து கொண்டே இருக்கிறீங்க. 2 நாளாகவும் 22 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவனும் ஆகா குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள். பாருங்க, எவ்வளவு ஒரு உணர்வில்லாத ஒரு தன்மையை நீங்க பாருங்க. அத்தாலியாளுங்கிறதான ஒரு தாய், ராஜா தம் மகன் தப்பான வழியில் நடக்கிறதுக்கு அவ ஆலோசனைக்காரியா இருந்தா. நீங்க நினைப்பீங்க, இதெல்லாம் என்ன குடும்பமோ? நான் சொல்லிட்டு அந்த குடும்பம் நீங்க தான். ஆனா என்ன செய்ய, என் புள்ள அப்படி ஒண்ணுமே கிடையாது. இப்ப அப்படிதான் இருக்கு. தன் பிள்ளைங்க கெட்டு போறது, அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா. எதுக்கு? அவன் துன்மார்க்கமாய் நடக்க. இப்ப நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. உணர்வே இல்லை, அதாவது கொஞ்சமும் உணர்வு இல்லை. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, என் பிள்ளைன்ட்டு எல்லாமே இருக்கும், ஒன்றும் கிடையாது. அது மறைச்சு வைக்கும். நீங்க தான் உங்க பிள்ளைங்க துன்மார்க்கமாய் நடக்க ஆலோசனைக்காரனா இருக்கு, உணர்வு இல்லாதவங்களா இருக்கிறீங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். பாருங்க, நீங்க செய்றீங்க திரும்ப பாவம், அது எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கு. ஏன்னா நீங்க அநேகர் இடர பண்றீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை இடர பண்றீங்க, ஊருக்காரங்களை இடர பண்றீங்க, தெருக்குள்ள உள்ளவங்களை இடர பண்றீங்க. அது போக எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் இடர பண்றீங்க. இதெல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கு. 3 பாதகம், 4 பாதகம், 5 பாதகம், 6 பாதக செயல்கள் எல்லாம் தேவனுடைய கணக்கில். இதனால சும்மா இருக்க மாட்டார், எப்பமாவது சரி கட்டி விட்டுருவார். வாசிங்க. யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. இப்ப நீங்களும் அப்படிதான் ஐயா, பொய்யினால மோசம் போறீங்க. ஏன் அநேக சாட்சிகள் தேவனுக்கு என்று வைராக்கியமா வாழ்ந்தாங்கன்னா தேவனை தேடி சமாதானத்தை அடைந்தாங்க. இப்ப நீங்க பொய்யை தேடி மோசம் போறீங்க, உலகத்துக்கு பின்னாடி போறீங்க, மாயை பின்பற்றி போறீங்க. அது சந்தோஷம் தராதியா? எவ்வளவோ ஜனங்கள் இயேசு அனுபவிச்ச பிறகு தெரியும், ஐயோ உலகத்துக்கு பின்னாடி போய் 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 அது எந்த சந்தோஷத்தை எனக்கு தரல. இப்ப என்ன, தேவனுடைய வேதத்தை அப்படியே வெறுத்துட்டீங்க, அவருடைய கட்டளைகளை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்க. கவனமா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு, நிமிர்ந்து போகாதுங்க. உங்க நிலைமைகளை நீங்க கண்டுபிடிங்க, மனம் திரும்புங்க.